வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஜூலை மாத வார ராசி பலனை பார்க்கலாங்க. அதாவது 12/7/2026 முதல் 18/7/2026 வரைக்கான வார ராசி பலனை பார்க்கலாங்க. இப்போ மேச ராசிக்கு சொல்லிட்டா, இப்போ ரிஷப ராசிக்கு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் ரிஷப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது சங்கடங்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கா, அல்லது இருந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கண்டு அதில் நல்லபடியாக பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இந்த ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அது பொறுத்தே பலாபலனும் நடக்கக்கூடிய அமைப்புண்டு. கோச்சாரத்துல கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னு பார்த்துட்டு ரிஷப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் நன்மை பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியில பாருங்க, ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவானோட சந்திர பகவானும் இணைந்திருக்கார். இந்த சந்திர பகவான் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அமைப்புல ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சம் பெற்று செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. சிம்ம ராசியில சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னா, ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க. இந்த வாரம் கிரக பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சூரிய பகவான் 16ஆம் தேதி இரவு சூரிய பகவான் பயிற்சியாகி, அதாவது மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஆடி மாதம் பிறக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும். இப்ப ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம் இருக்குங்க. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா 1, 2, 2 பாதம் இருக்குங்க. சரிங்களா? இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு எடுத்தோம்னா சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேதோடு இணைந்திருக்காரு. கேதோடு இணைந்திருப்பதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிர பகவான் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால கேதோடு இணைந்திருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோடு இணைங்கிறாங்களோ, எந்த கிரகத்தோட சம்பந்தமெல்லாம் பெறாங்களோ அது தன்மையாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால கேதோட சுக்கிரன் இணைந்து இருப்பதால் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடமான இடத்துல இருப்பதால திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால இந்த வாரம் சிறப்பான அமைப்பு தாங்க இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார், சந்திரனோடு இணைந்திருக்கார். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானாதிபதி. ராசியிலேயே உச்சம் பெற்று செவ்வாயான போர் குணம் கொண்டவர். எதா இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு வாயில பேச மாட்டார், டக்குன்னு கையில பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார். அப்பேற்பட்டவர் கூட சந்திர பகவான் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து இருப்பதால சந்திர பகவானும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால சந்திர பகவான் யாரு அப்படின்னா மனோகாரகர் அப்படிங்கிறதுனால நீங்க டக்குன்னு இந்த வாரம் கோவப்படாம கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையா இருக்குங்க. ஏன்னா நீங்க கோபம் உங்களை அதை கட்டுப்படுத்தி நீங்க ஆகணும், இல்லைன்னா அது உங்களை மீறி நடக்கக்கூடிய அமைப்புல டக்குன்னு நீங்க பேசக்கூடிய வார்த்தையில ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அது மூலயமா பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க பார்த்து நிதானமா பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வாக்குக்கு காரகரான, அதாவது 2ஆம் அதிபதியும் புதனே காரகரான வார்த்தைக்கெல்லாம் காரகர் யாரு அப்படின்னு எடுத்தா புதன் பகவான் ஆவார். அவரே அந்த ஸ்தானத்துல சூரிய பகவானோட இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு படப்படன்னு திறமையா பேசக்கூடிய அமைப்புல நீங்க பேசுவீங்க. அதுவே சிலருக்கு கேட்கறவங்களுக்கு தப்பாப்பட்டு அதனால பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படக்கூடிய அமைப்புங்க. சரி, துணிச்சலா பேசுவீங்க, தைரியமா பேசுவீங்க. ஆனா அந்த பேச்சிலையும் நாம என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடிய வார்த்தை கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து நிதானமா பேசுங்க. பேச்சால் பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடமான தனஸ்தானத்துல
புதன் பகவான் பலம் பெற்று சுகாதிபதியான 4ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கிறதுனால வீடு மனை நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, சொந்த இடம் வாங்கணும், சொந்த ஒரு வீடு வாங்கணும், இந்த ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், அமைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் பலமாக முயற்சி பண்ணுங்க. முயற்சி செய்யும்போது வீடு மனை அல்லது இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, உதாத்திய யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இடம் வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல இடம் அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. தாயின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. தாய்க்கு சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள், வைத்திய செலவு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த வாரம் அதிலெல்லாம் கொஞ்சம் விடுவு காலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தாய் மூலிமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு ராஜ யோகாதிபதியே சனி பகவான் தான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ஸ்தானாதிபதியான லாபாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் அமர்ந்து அந்த லாபஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல ஸ்தானங்களில் விழுறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிவட்டாரமெல்லாம் நல்ல பழக்கம், புதுசாக யாராவது அறிமுகமாவாங்க, அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலியமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை, அவங்க உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்குங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்ல வெற்றி அடையக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் யோகாதிபதியாக இருந்து அந்த குரு பார்வை பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வாரம் சிறப்பான அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி ராசியிலே 7ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த வாரம் அதிலெல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்வை 7ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு சிறப்பா இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. வயதிற்கு ஏற்ப நல்ல பலன்கள் இந்த வாரம் நடக்கக்கூடிய அமைப்புங்க. எதிர்பார்த்ததெல்லாம் கைகூடி வரக்கூடிய சூழ்நிலையிலேயே உங்க ரிஷப ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நல்ல அமைப்பு, நல்ல வரனா தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்பே கிரக அமைப்பு இருக்கிறங்க. நீங்க முயற்சி அதிகமா எடுங்க. உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வரன் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் காட்டுங்க. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வாரம் முயற்சி பண்ணுங்க. நல்ல இடங்கள்ல இருந்து திருமணம் வரன் தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சொந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் யோகமான வாரமாகவும் இருக்கிறதுனால நீங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமா முயற்சி பண்ணி, அதாவது நம்ம செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. சரிங்களா? ஏன்னா தனத்துக்கு காரகரான குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தில் பலம் பெற்று இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த வாரம் காட்டுதுங்க. சரிங்களா? ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல யோகமான வாரமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.